தமிழ் சினிமால ராஜா ராணி படத்துல நயன்தாராவுடைய தோழியாக அறிமுகமானவங்க தான் நடிகை தான்யா பாலகிருஷ்ணன். இவங்க இப்ப எவரு எப்புடு எக்கடா அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்களாம். பட் அத பத்தின அப்டேட்ஸ் அவங்க எங்கேயுமே கொடுக்கல. ஈவன் அவங்களுடைய விக்கிபீடியால கூட அந்த வெப் சீரிஸுடைய தடயமே இல்லாம அழிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெப் சீரிஸ்ல இவங்க ஒரு ஓரின சேர்க்கையாளராக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனுடைய வீடியோஸ் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்கு ஆரம்பத்துல நல்ல திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சவன இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புகள் கம்மியாயிருச்சு. அந்த டைம் தான் இந்த வெப் சீரிஸ்ல இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரீசெண்டா லால் சலாம், சிக்கந்தர் போன்ற திரைப்படங்களே நடிச்சிருந்தாங்க இவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால இப்ப இருக்க சிச்சுவேஷன் நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா என்னுடைய மார்க்கெட் பழைய மாதிரி போயிடும். தொடர்ந்து இந்த மாதிரி மோசமான கதாபாத்திரங்கள் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்திருக்காங்க இவங்க. வெப் சீரிஸ் பல வருஷங்களாக எடுத்து ரிலீஸ் ஆகாமலே இருந்திருக்கு. ஆனா இப்ப அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காங்களா தான்யா பாலகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டா ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இவங்களுடைய அந்த காட்சிகளை பதிவேற்றிட்டு இருக்காங்க. சோ இவங்க இனிமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியும் தேவையில்லாம ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது 2012 அப்படின்னு நினைக்கிறேன், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக கதைக்கிறோம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக கதைச்சிருந்தாங்க. அதாவது சென்னை பீப்புள் எல்லாருமே பெங்களூரை நம்பிதான் இருக்கும். அதாவது தண்ணி மற்றும் எலக்ட்ரிசிட்டிக்கு எங்களை நம்பிதான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்களை தமிழ் திரைப்படங்கள் நடிக்க வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்பயும் தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப அது பத்தாது அப்படின்னு இப்படி ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சு மாட்டிக்கிட்டாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி இவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி.